ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள வெங்காயத்தாளை வச்சு நம்ம வெங்காயத்தாள் முட்டை பொரியல் வந்து நம்ம செய்ய போறாங்க. அதுக்கு அடுப்புல ஒரு வடசட்டி வச்சு சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் நம்ம கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து சீரகம் பொரிஞ்சவனே நம்ம பொடிப்படியா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் வெங்காயத்தாளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் லோ ஃபிளேம்ல நல்லா வதங்கணும். அது கூட பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 முட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இது வெங்காயத்தோட அந்த முட்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா பொரிஞ்சு வர டைம்ல தேவையான அளவு தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த டைம்ல நமக்கு முட்டை வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த வெங்காயத்தாள் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, பருவநிலை மாற்றங்களால ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல், இந்த மாதிரி தும்மல், ஆஸ்மா பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த வெங்காயத்தாள் வந்து ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.